ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஐஎன்சி இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் வந்து 1885 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதிலிருந்து ஒவ்வொரு வருஷமாக அதோட மாநாடு வந்து டிசம்பர் மந்த் நடைபெறும். ஸோ அந்த மாநாடு எங்கெங்கே நடைபெற்றது, அதோட தலைவர் யார் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மாநாடு 1885 உமேஷ் சந்திர பானர்ஜி தலைமையில் பம்பாயில் வந்து நடைபெற்றது. இந்த ஃபஸ்ட்டு மாநாட்டில் 72 பிரதிநிதிகள் 72 பேர் கலந்து கொண்டனர். அதில் வந்து 22 பேர் வந்து சென்னையை சேர்ந்தவங்க. ஸோ அடுத்து 1886 தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில் கல்கத்தாவில் நடைபெற்றது. இதில் வந்து 436 பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். 1887 பக்ருதீன் தியாப்ஜி அவர் தலைமையில் சென்னையில் 1000 விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் நடைபெற்றது. இதில் வந்து 607 பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அதில் வந்து 362 பேர் சென்னையை சேர்ந்தவர்கள். 1888 ஜார்ஜ் யூல் அப்படின்ற ஆங்கிலேயரோட தலைமையில் அலகாபாத்தில் வச்சு நடைபெற்றது. இது வந்து ஆங்கிலேயரோட தலைமையில் நடைபெற்ற ஃபஸ்ட் ஐஎன்சி மாநாடு இதுதான். நெக்ஸ்ட் 1889 சர் வில்லியம் வெட்டர்பன் அப்படின்றவரோட தலைமையில் பம்பாயில் வச்சு நடைபெற்றது. நெக்ஸ்ட் 1890 ஃபெரோஷா மேத்தா தலைமையில் கல்கத்தாவில் வச்சு நடைபெற்றது. 1891 அனந்த சார்லு தலைமையில் நாக்பூரில் வச்சு நடைபெற்றது. இந்த அனந்த சார்லு வந்து நம்ம மெட்ராஸ் மகாஜன சபை பார்த்துப்போல் 1884 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பி ரங்கையா வந்து இதுக்கு தலைவராக இருந்திருப்பார். அனந்த சார்லு தான் செயலாளராக இருந்திருப்பார். ஸோ அவர் தலைமையில் நாக்பூரில் வச்சு நடைபெற்றது. 1892 அகைன் உமேஷ் சந்திர பானர்ஜி தலைமையில் அலகாபாத்தில் வச்சு நடைபெற்றது. 1893 தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில் லாகூரில் வச்சு நடைபெற்றது. இந்த தாதாபாய் நவ்ரோஜி வந்து இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படின்ட்டு அழைக்கப்படுறாரு. 1894 ஆல்ஃபிரட் வெப் தலைமையில் சென்னையில் வச்சு நடைபெற்றது. 1895 சுரேந்திரநாத் பானர்ஜி தலைமையில் பூனாவில் வச்சு நடைபெற்றது. 1896 ரஹமத்துல்லா சஹானி அப்படின்ற தலைமையில் கல்கத்தாவில் வச்சு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தான் வந்தே மாதரம் பாடல் வந்து ஃபஸ்ட் டைம் பாடப்பட்டது. 1897 சங்கர நாயர் அப்படின்றவரோட தலைமையில் அமராவதியில் வச்சு மாநாடு நடைபெற்றது. 1898 ஆனந்த மோகன்பால் அப்படின்றவரோட தலைமையில் சென்னையில் வச்சு நடைபெற்றது. 1899 ரமேஷ் சந்திர தத் அவர் தலைமையில் லக்னோவில் வச்சு நடைபெற்றது. 1900 சந்திரவர்கார் அவரோட தலைமையில் லாகூரில் வச்சு நடைபெற்றது. 1901 தீன்ஷா வாச்சா, இதில் வந்து தீர்வு வாச்சான்னு இருக்கிறது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தீன்ஷா வாச்சா அப்படின்றவரோட தலைமையில் கல்கத்தாவில் வச்சு நடைபெற்றது. 1902 சுரேந்திரநாத் பானர்ஜி தலைமையில் அகமதாபாத்தில் வச்சு நடைபெற்றது. 1903 லால் மோகன் கோஷ் அவரோட தலைமையில் சென்னையில் வச்சு நடைபெற்றது. 1904 ஹென்ரி காட்டன் அவரோட தலைமையில் மும்பையில் வச்சு மாநாடு நடைபெற்றது. 1905 கோபாலகிருஷ்ண கோகலே இவர் தலைமையில் வாரணாசியில் வச்சு நடைபெற்றது. ஸோ இந்த கோபாலகிருஷ்ண கோகலே தான் காந்தியோட அரசியல் குருவாக இருப்பார். அண்டு இந்திய பணியாளர் சங்கம் 1905 இந்திய பணியாளர் சங்கத்தையும் இவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். 1906 தாதாபாய் நவ்ரோஜி வந்து கல்கத்தாவில் வச்சு தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில் மாநாடு நடைபெற்றது. 1907 ராஷ் பிஹாரி கோஸ் அவர் தலைமையில் சூரத்தில் வச்சு நடைபெற்றது. ஸோ இந்த மாநாட்டில் தான் மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே பிளவு ஏற்பட்டது. ஸோ அதை தான் நம்ம சூரத் பிளவுன்னு சொல்லுவோம். இதில் வந்து தீவிரவாதிகள் வந்து ஐஎன்சிலேருந்து வெளியில் வந்திருப்பாங்க. ஸோ தீவிரவாதிகள் இல்லாத புதிய காங்கிரஸ் வந்து மேத்தா காங்கிரஸ் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் 1908 ராஷ் பிஹாரி கோஸ் தலைமையில் சென்னையில் வச்சு நடைபெற்றது. 1909 மதன் மோகன் மாளவியா தலைமையில் லாகூரில் வச்சு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தான் பஞ்சாயத்து ராஜ் தீர்மானம் முதன்முறையாக கொண்டு வரப்பட்டது. 1910 சர் வில்லியம் வெட்டர்பன் அப்படின்றவரோட தலைமையில் அலகாபாத்தில் வச்சு நடைபெற்றது. 1911 பிஎன் தார் தலைமையில் கல்கத்தாவில் வச்சு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தான் தேசிய கீதம் வந்து பாடப்பட்டது. 1912 ஆர்என் முதல்கர் தலைமையில் பாட்னாவில் வச்சு நடைபெற்றது. 1913 சையது முகமது பகதூர் அவரோட தலைமையில் கராச்சியில் வச்சு நடைபெற்றது. 1914 பூபேந்திரநாத் போஸ் அவரோட தலைமையில் நடைபெற்றது. 1915 எஸ்பி சின்கா அவரோட தலைமையில் மும்பையில் வச்சு நடைபெற்றது.
1916 அம்பிகா சரண் மஜும்தார் ஏசி மஜும்தார்னு சொல்லுவோம், அவரோட தலைமையில் லக்னோவில் வச்சு நடைபெற்றது. ஸோ இந்த மாநாட்டில் தான் மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் இணைந்தனர். அதாவது சூரத் மாநாட்டில் 2 பேருக்கு இடையே பிளவு ஏற்பட்டிருக்குல்ல, இந்த மாநாட்டில் தான் அவங்க வந்து இணைந்திருப்பாங்க. அப்புறம் காங்கிரஸ் அப்புறம் முஸ்லீம் லீக் இடையே லக்னோ ஒப்பந்தமும் கையெழுத்தானது இந்த மாநாட்டில் தான். 1917 அன்னி பெசன்ட் தலைமையில் கல்கத்தாவில் வச்சு மாநாடு நடைபெற்றது. ஸோ ஐஎன்சியோட ஃபஸ்ட்டு உமன் லீடர் வந்து அன்னி பெசன்ட் தான். 1916 வந்து அன்னி பெசன்ட் வந்து தன்னாட்சி இயக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்காக கைது செய்யப்பட்டு அவங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் ஐஎன்சியோட லீடராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் 1918 சையத் ஹாசன் இமாம் வந்து மும்பையில் சிறப்பு கூட்டம் கூட்டியிருப்பாங்க. இது வந்து சிறப்பு மாநாடு மொத்தம் வந்து ஒரு 4 டைம் கிட்ட நடந்திருக்கும். அடுத்து 1919 மதன் மோகன் மாளவியா தலைமையில் டெல்லியில் வச்சு நடைபெற்றிருக்கும். 1918 அந்த சிறப்பு கூட்டம் கூட்டியிருப்பாங்கள்ல, அதுக்கப்புறமா சிறப்பு கூட்டம்னா டிசம்பரில் நடைபெறாமல் மாநாடு வந்து அதுக்கு முன்னே சீக்கிரமாக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ரெகுலராக மாநாடு வந்து டிசம்பரில் நடைபெற்றிருக்கும். ஸோ அது வந்து மதன் மோகன் மாளவியா தலைமையில் டெல்லியில் வச்சு நடைபெற்றது. நெக்ஸ்ட் 1919 மோதிலால் நேரு தலைமையில் அமிர்தசரஸில் வச்சு நடைபெற்றது. 1920 லாலா லஜபதி ராய் தலைமையில் கல்கத்தாவில் சிறப்பு மாநாடு. இதில் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து இன்ட்ரடக்ஷன் பண்ணாங்க. நெக்ஸ்ட் 1920 சேலம் விஜயராகவாச்சாரியார் தலைமையில் நாக்பூரில் வச்சு ஐஎன்சி மாநாடு நடைபெற்றது. ஸோ இதில் வந்து ஒத்துழையாமை இயக்கத்துக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது. 1921 ஹக்கீம் அஜ்மல் கான் தலைமையில் அகமதாபாத்தில் வச்சு மாநாடு நடைபெற்றது. 1922 சிஆர்தாஸ் தலைமையில் கயாவில் வச்சு சுயராஜ்ய கட்சி தொடங்கப்பட்டது. இந்த மாநாட்டில் 1923 அபுல் கலாம் ஆசாத் தலைமையில் டெல்லியில் வச்சு சிறப்பு மாநாடு நடைபெற்றது. இந்த அபுல் கலாம் ஆசாத் தான் ஐஎன்சி லீடர்ஸ்லேயே மிக இளம் வயது தலைவர். 1923 மௌலானா முகமது அலி தலைமையில் காக்கிநாடாவில் வச்சு ரெகுலர் மாநாடு நடைபெற்றது. அடுத்து 1924 மகாத்மா காந்தி தலைமையில் பெல்காமில் வச்சு மாநாடு நடைபெற்றது. ஸோ காந்தி வந்து ஒத்துழையாமை இயக்கத்துக்காக 1922 இந்த சௌரி சௌரா சம்பவத்தால் ஜெயிலுக்கு போயிருப்பார். ஸோ அவர் ரிட்டன் 1924 ரிலீஸ் ஆகிருப்பார். ஸோ அவர் ரிலீஸ் ஆகவும் கலந்துக்கிட்ட மாநாடு, அப்புறம் காந்தி தலைமையேற்ற ஒரே மாநாடு இதுதான். 1925 சரோஜினி நாயுடு தலைமையில் கான்பூரில் வச்சு நடைபெற்றது. ஸோ ஐஎன்சி மாநாட்டில் இந்திய பெண் தலைவர், முதல் பெண் தலைவர் யாருன்னு கேட்டால் சரோஜினி நாயுடு. அன்னி பெசன்ட் வந்து அவங்க அயர்லாந்து பெண்மணி. இவங்க வந்து இந்தியாவிலேருந்து பங்கேற்ற முதல் பெண் தலைவர் வந்து சரோஜினி நாயுடு. 1926 சீனிவாச ஐயங்கார் தலைமையில் கவுகாத்தியில் வந்து நடைபெற்றது. 1927 எம்ஏ அன்சாரி தலைமையில் சென்னையில் வச்சு நடைபெற்றது. ஸோ இதில் தான் சைமன் குழுவுக்கு நிராகரிக்க வந்து முடிவெடுத்திருப்பாங்க. 1928 மோதிலால் நேரு தலைமையில் கல்கத்தாவில் வச்சு நடைபெற்றது. 1929 ஜவஹர்லால் நேரு தலைமையில் லாகூரில் வச்சு, இங்கே தான் பூர்ண சுயராஜ்யம் வேணும்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் 1930 வந்து மாநாடு நடக்கலை. 1931 வல்லபாய் பட்டேல் தலைமையில் கராச்சியில் வச்சு நடைபெற்றது. 1932 அம்ரித்லால் தலைமையில் டெல்லியில் வச்சு மாநாடு நடைபெற்றிருக்கும். 1933 நெல்லி சென்குப்தா தலைமையில் கல்கத்தாவில் வச்சு மாநாடு நடைபெற்றிருக்கும். 1934 ராஜேந்திர பிரசாத் தலைமையில் மும்பையில் வச்சு மாநாடு நடைபெற்றது. 1935 மாநாடு வந்து நடக்கலை. அதுக்கடுத்து 1936 ஜவஹர்லால் நேரு தலைமையில் லக்னோவில் வச்சு மாநாடு நடைபெற்றிருக்கும். 1937 அகெயின் ஜவஹர்லால் நேரு பெய்ஸ்பூரில் வச்சு, அதாவது ஐஎன்சி மாநாடு மேக்ஸிமம் பாப்புலரான சிட்டி அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிராமத்தில் வச்சு நடைபெற்றதுன்னா இந்த மாநாடு தான். 1938 சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையில் ஹரிபுராவில் வச்சு நடைபெற்றது. 1939 அகெயின் சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையில் வந்து திரிபுராவில் வச்சு நடைபெற்றிருக்கும். 1940 வந்து அபுல் கலாம் ஆசாத் தலைமையில் ராம்காரில் வச்சு நடைபெற்றிருக்கும். 41 45 வரை வந்து காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றிருக்காது. 1946 ஜேபி கிருபாலினி தலைமையில் மீரட்டில் வச்சு நடைபெற்றிருக்கும். 1947 ராஜேந்திர பிரசாத் தலைமையில் டெல்லியில் வச்சு நடைபெற்றிருக்கும். ஸோ அடுத்து
காங்கிரஸில் சிறப்பு மாநாடுகள் வந்து மொத்தம் 4 டைம் நடைபெற்றிருக்கும். அதாவது ரெகுலராக காங்கிரஸ் மாநாடு வந்து டிசம்பரில் நடக்கும். ஸோ அதுக்கு முன்னே ஏதாவது அர்ஜெண்ட்டாக ஒரு ஈவெண்ட்டுக்கு தீர்மானம் நடக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் சிறப்பு மாநாடு கூட்டுவாங்க. இந்த சிறப்பு மாநாடு மொத்தம் 4 டைம் 1918 பம்பாயில் வச்சு, 1920 கல்கத்தாவில் வச்சு நடைபெற்றிருக்கும், 1923 டெல்லி அண்ட் 1942 பம்பாயில் வச்சு நடைபெற்றிருக்கும். ஸோ மாநாடு மொத்தம் எத்தனை வருஷம் நடைபெறல அப்படின்னா 1930, 1930, 35 அப்புறம் 1941 45 வரை மாநாடு வந்து நடைபெற்றிருக்காது. சென்னையில் வச்ச மாநாடுகள் வந்து மொத்தம் 7 வருஷம் நடைபெற்றிருக்கும். 1887, 1894, 1898, 1903, 1908, 1914 அண்ட் 1927. ஸோ இவ்வளோ தான் ஐஎன்சி மாநாடு பற்றி. நான் இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு நம்ம சேனல் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.